மகாத்மா காந்திஜியின் பிறந்த நாளில் தகவல் ஆர்வலர்கள் சீரமைப்பு குழு மற்றும் 10 ரூபாய் இயக்கத்தின் சார்பாக அறவழியில் மௌனவிரத போராட்டம் நடைபெற்றது. தகவல் பெறும் உரிமை சட்டத்தை பாதுகாக்க கோரியும், தகவல் வழங்காத பொது தகவல் அலுவலர்களை கண்டித்தும், தகவல் அலுவலர்களுக்கு சட்டப்படியான தகவல்கள் பெற்றுத்தர கோரியும், தகவல் ஆணையத்தை சீரமைக்க கோரியும் தகவல் ஆர்வலர்கள் சீரமைப்பு குழு மற்றும் 10 ரூபாய் இயக்கத்தின் சார்பாக சென்னை எழும்பூர் ராஜரத்னம் ஸ்டேடியம் அருகில் அறவழியில் மௌனவிரத போராட்டம் நடைபெற்றது. 10 ரூபாய் இயக்கத்தின் பொதுச் செயலாளர் டாக்டர் நல்வினை விஸ்வராஜு அவர்களின் வழிகாட்டுதல் படி இந்த போராட்டம் 10 ரூபாய் இயக்கத்தின் மாநில துணை பொதுச் செயலாளர் KM முருகன் தலைமையில் நடைபெற்றது. போராட்டத்தை தேசிய மக்கள் சக்தி கட்சி தலைவர் வழக்கறிஞர் ML ரவி அவர்கள் துவக்கி வைத்து உரையாற்றினார். தகவல் ஆர்வலர்களுக்கு ஏற்படும் குறைபாடுகள் குறித்து 10 ரூபாய் இயக்கத்தின் மாநில செயலாளர் கு பாஸ்கர், சென்னை மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் கோ திருமுருகன், மத்திய சென்னை மாவட்ட செயலாளர் V கிருபானந்தன், தென் சென்னை மாவட்ட செயலாளர் ராதாகிருஷ்ணன், மேற்கு சென்னை மாவட்ட செயலாளர் சீனிவாசன், செங்கல்பட்டு மாவட்ட மாநில இளைஞரணி துணை செயலாளர் மணிகண்டன் ஆகியோர் கண்டன உரை நிகழ்த்தினார்கள். நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக சுமார் 30 நிமிடங்கள் தகவல் அலுவலர்கள் தகவல் ஆணையத்திற்கு எதிராக பதாகைகள் ஏந்தியும், மகாத்மா காந்திஜி படம் ஏந்தியும் அரசு நிர்வாகத்தை கேள்வி கேட்கும் பேச்சுரிமையை பறிப்பதை எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் வாயில் மாஸ்க் அணிந்து மௌனவிரத போராட்டம் நடைபெற்றது. நிகழ்ச்சியின் நிறைவாக சார்லஸ் விக்டர் நன்றி தெரிவிக்க மௌனவிரத போராட்டம் நிறைவு பெற்றது. இதில் பலரும் கலந்து கொண்டனர். போராட்டம் இது போராட்டம், அறவழியான போராட்டம், வெல்லட்டும் வெல்லட்டும் அவர்கள் போராட்டம், விடமாட்டோம் விடமாட்டோம் அவர்கள் விடமாட்டோம், வெல்லட்டும் வெல்லட்டும் மற்ற இயக்கத்தின் போராட்டம், வெல்லட்டும் வெல்லட்டும். இன்றைக்கு அக்டோபர் 2ஆம் தேதி இந்திய நாட்டின் ஒரு முக்கியமான நாள். அதாவது ஃபாதர் ஆஃப் இந்தியா, இந்திய சுதந்திரத்துக்கு ஒரு போராளி, அமைதியான முறையிலே அறம் வழியிலே நமக்கு சுதந்திரத்தை பெற்றுக் கொடுப்பதற்காக தன்னை இழந்து, தன் உடைமைகளை இழந்து, தன் குடும்பத்தை இழந்து, தன்னுடைய சுகபோகங்களை எல்லாம் இழந்து இந்த நாட்டிற்காக, இந்த மக்களுக்காக சுதந்திரம் வாங்கி கொடுத்தார். அவர்தான் மகாத்மா காந்திஜி அவர்களுடைய பிறந்த நாள். இந்த நாள்ல இன்றைக்கு மக்களுக்கு வெளிப்படைத்தன்மை ஏற்படுத்தும் செயல்பாடுகளை செய்து வருகிறது. அதற்காக மக்கள் தங்களுடைய மனுக்களை எல்லாம் தகவல் அறிவு உரிமை சட்டம் மூலம் அளிக்கும் போது தகவல் ஆணையமும் சரி, இல்ல தகவல் அதிகாரிகளும் சரி, அதை கொடுக்காமல் அவர்களிடம் இருக்கும் தவறுகளை மறைப்பதற்காக இன்று செய்த ஒரு சூழல் உள்ளது. அதே போன்று இந்த தகவல் அறியும் ஆர்வலர்கள் மீது வன்முறையை தூண்டுதலும் வன்முறை கட்டவிழ்க்கப்பட்டும் வருகிறது. இதையெல்லாம் ஒருங்கிணைத்து கண்டிக்கின்ற வகையிலும் தட்டி கேட்கின்ற வகையிலும் 10 ரூபாய் இயக்கம் நல்வினை விஸ்வராஜ் அவர்கள் தலைமையிலே இயற்றப்பட்டு இந்த அமைப்பு இந்த தமிழகம் முழுக்கவும் ஒருங்கிணைத்து செயல்பட்டு வருகிறது. இன்று அதன் வழியாக ஒரு அமைதி போராட்டம், இதுவரையும் நாடு கண்டிராத ஒரு சரித்திரம் படைக்கக்கூடிய ஒரு 20 நிமிடம் இங்கே மக்கள் அமைதியாக அமர்ந்து எந்தவித மூச்சு காற்றை தவிர வேறு எதையும் வெளிப்படுத்தாமல் அவர் மௌன போராட்டம், அமைதியான முறையில் மௌன போராட்டத்தை நடத்தி காட்டினார்கள். இது சரித்திரம் படைக்கும். இதை கொண்டு தேர்தல் ஆணையம் சீர்திருத்தங்களை உடனே நிறுத்த வேண்டும். தகவல் ஆணையம் உடனடியாக அவர்களுக்கு எந்த விதமான இடையூறும் இல்லாமல் 18(1) என்ற செக்ஷன் படி தகவல்களை வழங்கி, தகவல் கொடுக்காத தகவல் அதிகாரிகள் மீது தண்டனை கடுமைப்படுத்தி அந்த தண்டனையை கொடுக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையுடன் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது.